வணக்கம். நாம இன்னைக்கு ஓஷோவோட ஒரு அற்புதமான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். புத்தகத்தோட பேரு கடலில் உள்ள மீனுக்கு தாகம் இல்லை. நாம வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்மையில நமக்குள்ளேயே தான் இருக்கு என்ற ஒரு பெரிய உண்மைய நமக்கு புரிய வைக்கிற ஒரு பயணம் இது. வாங்க உள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி என்னைக்காவது ஒரு நாள் மனசுல வந்திருக்கும் இல்லையா? ஏன் வாழ்க்கை ஒரு மாதிரி காலியா இருக்கு? எதுக்காக இந்த ஓட்டம்? ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நேருக்கு நேரா பார்க்கறதுக்கு பயந்துதான் அதை நிரப்புறதுக்காக நாம வெளியில ஓடிக்கிட்டே இருக்கோம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். நம்மளோட குழப்பத்துக்கு என்ன காரணம்னு ஆரம்பிச்சு கடைசியில நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பயணம் போகும். சரி, பகுதிக்குள்ள போகலாம். இந்த வெறுமை எங்கிருந்து தொடங்குது? ஏன் நாம எப்பவும் எதையோ தேடிக்கிட்டே இருக்கோம்? அதோட ஆணிவேர் என்னன்னு முதல்ல பார்ப்போம். யோசிச்சு பாருங்களேன். நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதி இல்லாத காலியான இடத்த பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு பயம். அதனால என்ன பண்றோம்? நம்மள நாமளே எப்பவும் பிஸியா வச்சுக்கிறோம். தேவையில்லாத வேலைகள், மொபைல் போன்ல மூழ்கிடுறோம், சோஷியல் மீடியா பார்க்கறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குப்பையை வச்சு நம்மள நிரப்பிக்கிறோம். அந்த உள்ள இருக்கிற வெறுமையை பார்க்காம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது. நாம நினைக்கிற மாதிரி நரகங்கிறது நாம செத்ததுக்கு அப்புறம் போற ஒரு இடம் இல்ல. அது ஒரு மனநிலை. நம்மளோட உண்மையான இயல்பை விட்டுட்டு எப்பவும் ஒரு கவலையோட ஒரு பதட்டத்தோட வாழ்றோமே, அதுதான் உண்மையான நரகம்னு ஓஷோ சொல்றார். இந்த மேற்கோள் அந்த ஆழமான உண்மையைத்தான் நமக்கு காட்டுது. அப்போ ஏன் நம்ம எப்பவும் இப்படி வெளியில தேடிக்கிட்டே இருக்கோம்? இதுக்கு சமூகம் ஒரு காரணமா? வாங்க அடுத்த பகுதியில இத பத்தி பேசலாம். நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன கேட்டுட்டு வளர்றோம்? நல்லா படி, நிறைய பணம் சம்பாதி, பெரிய ஆளாகு, புகழடைன்னு தான் இல்லையா? ஆனா உண்மையான பொக்கிஷங்கள் இதெல்லாமா? அமைதி, மௌனம், அன்பு, அந்த தெய்வீகத்தன்மை இதெல்லாம் எங்க இருக்கு? அது நமக்குள்ளே தான் இருக்கு. ஆனா நம்ம பார்வை முழுசையும் இந்த சமூகம் வெளியில திருப்பி விட்டுடுது. ஓஷோ இங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான விமர்சனத்தை வைக்கிறார். பெற்றோர்கள், சமூகம், மதம் இவங்க எல்லாரும் அவங்களோட நம்பிக்கைகளை நம்ம மேல திணிக்கிறாங்க. நீ இந்த சாமி தான் கும்பிடணும், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்றது மூலமா நம்மளோட இயல்பான தேடலை தடுத்து நிறுத்திடுறாங்க. இது நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கிற மாதிரி. சரி, இவ்வளவு நேரம் பிரச்சனை பத்தி பேசிட்டோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? தீர்வு ரொம்ப எளிமையானதுதான். வெளியில தேடுறது நிறுத்திட்டு நமக்குள்ள திரும்பணும். நமக்குள்ள ஒரு பயணம் போகணும். அந்த பயணம்தான் நம்மள தனிமைங்கிற வழியிலிருந்து ஏகாந்தம்ங்கிற ஆனந்தத்துக்கு கூட்டிட்டு போகும். தனிமைக்கும் ஏகாந்தத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தனிமைனா ஐயோ என் கூட யாருமே இல்லையேன்னு வருத்தப்படுறது. ஆனா ஏகாந்தம்னா ஆஹா நான் என் கூட இருக்கேன்னு கொண்டாடுறது. அது ஒரு ஆனந்தமான நிலை. உங்க இருப்பையே நீங்க கொண்டாடுற ஒரு அற்புதமான தருணம் அது. இந்த உள்நோக்கிய பயணத்துக்கு எது பெரிய தடையா இருக்கு தெரியுமா? நம்ம மூளைதான். நம்ம அறிவு, தர்க்கம் இது எல்லாமே. நாம எல்லாத்தையும் யோசிச்சு ஆராய்ஞ்சு பார்க்க முயற்சி பண்றோம். ஆனா உண்மைங்கிறது அறிவால புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்ல, அது இதயத்தால உணர வேண்டிய விஷயம். இந்த மேற்கோள் அதைத்தான் அழகா சொல்லுது. அறிவு ஒரு சுவர மாதிரி. அது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுல ஒரு சுவரை கட்டுது. ஆனா அன்பு ஒரு பாலம் மாதிரி. அதுதான் நம்மள எல்லாத்தோடையும் இணைக்கும். அதனால ரொம்ப யோசிக்காம கொஞ்சம் உணர ஆரம்பிச்சாலே போதும். அதுதான் முதல் படி. ஓகே, இந்த உள்நோக்கிய பயணம் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் தான் முழுமையா வாழ்றது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நம்மளோட நோக்கம் ஒரு தப்பே செய்யாத பெர்ஃபெக்டான மனுஷனா ஆகிறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு முழுமையான மனுஷனா வாழணும். அதாவது வாழ்க்கையில வர்ற நல்லது, கெட்டது, சந்தோஷம், துக்கம், கோபம், அன்பு எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிட்டு அனுபவிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கோபம் வருதா? சரி, அந்த கோபத்தை முழுசா உணருங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த சந்தோஷத்துல முழுசா மூழ்கி போங்க. வர்ற ஒவ்வொரு உணர்வையும் இது சரி இது தப்புன்னு பிரிக்காம அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த கணத்துல வாழ்ந்து பாருங்க. அதுதான் கொண்டாட்டம். சரி, இப்போ நம்ம இந்த பயணத்தோட ஒரு முக்கியமான ரொம்ப அழகான கட்டத்துக்கு வந்திருக்கோம். புத்தகத்தோட தலைப்பே இதுதான், கடலில் உள்ள மீன். இங்கதான் அந்த பெரிய உண்மை வெளிப்படுது. நாம வெளியில எங்கெங்கயோ தேடின அமைதி, சந்தோஷம், கடவுள் எல்லாமே எப்பவுமே நமக்குள்ளதான் இருந்திருக்கு. நாம தான் அதை கவனிக்கல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மீன் கடலுக்குள்ளே நீந்திக்கிட்டு தண்ணி எங்கன்னு தேடுனா எப்படி இருக்கும்? ரொம்ப வேடிக்கையா இருக்கும்ல. நாமளும் அந்த மீன் மாதிரி தான். ஆனந்தம், அமைதிங்கிற பெருங்கடல்ல மூழ்கி இருந்துகிட்டு அதை வெளியில எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த தேடலுக்கே அர்த்தம் இல்ல. நாம எங்கேயும் போக வேண்டியதில்ல. நாம எப்பவுமே சேர வேண்டிய இடத்துல நம்ம வீட்ல தான் இருக்கோம். இதை உணர்ந்தா மட்டும் போதும்.
இந்த பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அடுத்த முறை நீங்க ஒரு கப் டீ குடிக்கும்போது வேற எதையும் யோசிக்காம அந்த டீயோட சூடு, அதோட வாசனை, உங்க மூச்சுக்காத்து இத மட்டும் முழுசா கவனிச்சு பாருங்க. அந்த ஒரு கணம் அதுதான் தியானம். தெய்வீகம்ங்கிறது பெரிய பெரிய விஷயங்கள்ல இல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்களை முழுமையா வாழ்றதுல தான் இருக்கு. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. இன்னில இருந்து உங்க மகிழ்ச்சிய நீங்க எங்க தேட போறீங்க? வெளியிலயா இல்ல உள்ளயா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த உரையாடல்ல என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதிய நீங்க கண்டுபிடிக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். இந்த அன்பான செய்திய உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூடவும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.